சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் கூடவே இருந்து கொண்டு எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் வாரி வழங்கி கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு அவசரம் என்று வந்த ஒரு நேரத்தில் பணத்தையும் கொடுத்திருப்பீங்க. முடிந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் அனைத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் வாக்கு தவற மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து அவர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு கூட வேண்டாம், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் எல்லாத்தையும் நமக்கு ஒரு நாள் திருப்பி கொடுப்பான், அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவுடன் என்று நீங்கள் எதிர்பார்த்தது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை தேடி கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். 7ஆம் இடமான கூட்டு தொழில் ஸ்தானத்தில் சனியின் பார்வையும் 7ஆம் அதிபதி மறைவு பெற்றிருந்த காலத்திலும் நீங்கள் கூட்டு தொழில் செய்ய தொடங்கிய போது கடுமையான ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மிஞ்ச ஆரம்பித்தது. அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு கூட்டு தொழில இந்த மாதிரியான நஷ்டங்களும் இந்த மாதிரியான ஏமாற்றங்களும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களும் உங்க கூடவே வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களும் இந்த ஒரு செயலை செய்வார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து விட்டது. அதை மீண்டும் போய் உங்களால திருத்த முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. நடந்தது தான். ஆனா நீங்க இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் என்ன தெரியுமா இருக்கும், இனிமே நம்ம யாரிடனும் சேரக்கூடாது, கூட்டாளி என்கிற பேச்சுக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இடம் கிடையாது என்றுதான் உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் சில ராசிக்காரங்க உங்களுடன் சேரும் பொழுது உங்களுக்கு ஒன்று ஏமாற்றங்கள் கிடைக்கும், அல்லது உங்க இருவருக்கும் இடையில பிரிவுகள் தான் ஏற்படும். ஆனா நீங்க தூரத்தில் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்களாக இருப்பீர்கள், நல்ல உறவுகளாக இருப்பீர்கள். ஆனால் ஒன்று சேரும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தவறுதலாகவே நடந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்க சந்தித்திருப்பீங்க. அதனாலேயே இந்த ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் உழைப்பையும் முதலீட்டையும் முழுமையாக நம்பி பெற்றுக்கொண்ட கூட்டாளி லாபம் என்று வரும் பொழுது உங்களை ஓரம் கட்ட தொடங்கி இருப்பார். எல்லா லாபத்தையும் அவரை எடுத்திருப்பார், உங்களுக்கு எதுவுமே கொடுத்திருக்க மாட்டார். இதை பார்க்க பார்க்க போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது கஷ்டங்களையும் ஒரு நிலைமைக்கு மேல என்னால பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று தோன்றிய பிறகு உங்களுடைய முழு ரூபத்தையும் சுயரூபத்தையும் நீங்க காட்ட ஆரம்பித்திருப்பீங்க. அதை பார்த்து அந்த ஒரு கூட்டாளி உங்களுடைய வாழ்க்கையில பயந்து போயிருப்பார். கணக்கு வழக்குகள்ல குளறுபடிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்துவிட்டு உங்களை தொழிலில் இருந்து துரத்துவதற்கான சதி வேலைகளை பின்னணியில் அரங்கேற்றியவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் நேர்மையாக இருந்ததை உங்களுக்கு பலவீனமாக மாறி தொழிலில் உங்களின் உரிமையானது பறிப்போன அந்த ஒரு தருணங்கள் மனிதர்களின் சுயரூபத்தை உங்களுக்கு புரிய வைத்து தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவா ஆரம்பித்தது. அடுத்ததா ரகசியமான எதிரிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உருவானார்கள். சத்துருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உள்ளுக்குள்ள உங்களுக்கு மறைந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த எதிரிகளின் துரோகங்களும் எதிரிகளின் ஏமாற்றங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த ஒரு எதிரிகள் உங்களுக்கு எதிர்த்தவர்கள் கிடையாது, உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். அவர்கள் எதிரிகள் என்று சொல்வதை விட துரோகிகள் என்று சொன்னால்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கமாண்ட் வழியாக தெரிவிக்கவா செய்யுங்கள். நீங்கள் யாரை நண்பன் என்று உங்க கூடவே தேடி வைத்துக் கொண்டு உங்களுடைய கணக்க வழக்குகள், நீங்க பார்க்கக்கூடிய தொழிலோ நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளோ அதுல முழு உரிமையையும் 100% அவனை நம்பி அனைத்தையும் நீங்க விட்டுட்டு போயிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி கீழே தள்ளலாம், அவர் எப்படி மேல வர வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திட்டத்தை தீட்டி தேவையில்லான பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சிக்க வைத்திருப்பார். ஆனா ஆரம்பத்துல அவர் மீது நீங்க சந்தேகம் கொள்ள மாட்டீங்க. ஆனா நாட்கள் போக போக ஒவ்வொரு வேலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தடங்களாகவே நடந்து கொண்டிருக்கும். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இவனா இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய மனதில் இவன் தான் இதற்கெல்லாம் காரணமோ என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவோ ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அடுத்ததா தனிமையான உணர்வு. 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கங்களோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க. அந்த உணர்விலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே தான் இருந்தது. பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்த போது உங்களுக்கு அது பெரும் தனிமையின் கொடுமையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தந்து கொடுத்தது.
நான்கு சுவற்றுக்குள் அமர்ந்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொள்ள வேண்டிய ஒரு தனிமை நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளப்பட்டது. அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகளும் உங்களுக்கும் அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய சிம்மம் ராசி ஆண்கள் பெண்கள் இரு வாழ்க்கையிலும் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக மாறுவார்கள். உங்களுடைய தொழில் வாழ்க்கை, நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், அது அனைத்திலும் மற்றவங்களை நீங்க நம்புறதை விட உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இத்தனை நாட்கள் சண்டை சச்சரவுகளாக மட்டுமே இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் வேலை என்று வந்த போது உங்களுக்கு அவர்களால முடிந்த அளவுக்கு உதவி, பண உதவி, அது மட்டும் இல்லாம வேலை உதவி அனைத்தையும் செய்து கொடுக்கவும் அவர்கள் ரெடியாவார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்து கொள்வீங்க. சமூக பணிகளில் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் உதவியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவார்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தள்ளப்படவும் ஆரம்பிக்கும். மனதில் ஒரு தைரியமானது அதிகரிக்கும். லக்னாதிபதி சூரியனின் அசாத்திய பலத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் செய்துவிடும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிடும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு ஓடி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தீர்க்கமாக எதிர்கொள்ளும் மனமுதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள தேடி வழங்கிவிடும். என்னால் முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களுடைய மனதில் குடிக்கொள்வதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் துல்லியமாகவும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுப்பதாகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரிகளாக இருந்தவர்கள் அனைவரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல விலகி விடுவார்கள். சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசியமான எதிரிகளும் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பணத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளியவும் செய்வார்கள். அவர்கள் செய்த சதி வலைகளிலேயே அவர்கள் சிக்கவும் செய்வார்கள். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்கள். அதே போல சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கை இன்னும் நல்லதை தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். தேவையில்லான பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சிக்க வைத்திருப்பார். ஆனா ஆரம்பத்துல அவர் மீது நீங்க சந்தேகம் கொள்ள மாட்டீங்க. ஆனா நாட்கள் போக போக ஒவ்வொரு வேலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தடங்களாகவே நடந்து கொண்டிருக்கும். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இவனா இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய மனதில் இவன் தான் இதற்கெல்லாம் காரணமோ என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அடுத்ததா தனிமையான உணர்வு. 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கங்களோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க. அந்த உணர்விலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே தான் இருந்தது. பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்த போது உங்களுக்கு அது பெரும் தனிமையின் கொடுமையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தந்து கொடுத்தது.
நான்கு சுவற்றுக்குள் அமர்ந்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொள்ள வேண்டிய ஒரு தனிமை நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளப்பட்டது. அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகளும் உங்களுக்கும் அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய சிம்மம் ராசி ஆண்கள் பெண்கள் இரு வாழ்க்கையிலும் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக மாறுவார்கள். உங்களுடைய தொழில் வாழ்க்கை, நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், அது அனைத்திலும் மற்றவங்களை நீங்க நம்புறதை விட உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இத்தனை நாட்கள் சண்டை சச்சரவுகளாக மட்டுமே இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் வேலை என்று வந்த போது உங்களுக்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு உதவி, பண உதவி, அது மட்டும் இல்லாம வேலை உதவி அனைத்தையும் செய்து கொடுக்கவும் அவர்கள் ரெடியாவார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்து கொள்வீங்க. சமூக பணிகளில் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் உதவியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவார்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தள்ளப்படவும் ஆரம்பிக்கும். மனதில் ஒரு தைரியமானது அதிகரிக்கும். லக்னாதிபதி சூரியனின் அசாத்திய பலத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் செய்துவிடும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிடும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு ஓடி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தீர்க்கமாக எதிர்கொள்ளும் மனமுதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள தேடி வழங்கிவிடும். என்னால் முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களுடைய மனதில் குடிக்கொள்வதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் துல்லியமாகவும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுப்பதாகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரிகளாக இருந்தவர்கள் அனைவரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல விலகி விடுவார்கள். சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசியமான எதிரிகளும் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளியவும் செய்வார்கள். அவர்கள் செய்த சதி வலைகளிலேயே அவர்கள் சிக்கவும் செய்வார்கள். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்கள். அதே போல சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கை இன்னும் நல்லதை தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.